அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் இந்த விழாவை ஏற்படுத்திய சுகேஷ் சாமுவேல் சாருக்கும் கனிமுருகன் சாருக்கும் ராஜேஷ் அனைவருக்கும் நன்றி. இன்றைய சாதனையாளர்களை ஊக்குவிப்பது வருங்கால சாதனையாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கரகோஷம் எழுப்பி கைதட்டுங்கள். இவ்விழாவை ஏற்படுத்திய விழா குழுவினருக்கு மிக்க நன்றி. இந்த விழாவுக்கு நான் 2 காரணங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா எனக்கு காலேஜ் படித்து முடித்தோன்னா கிராஜுவேஷன் வைக்கிறோம். என் காலேஜில் கொரோனா பேட்ச்னு அதை எங்கள் பேட்சுக்கு மட்டும் வைக்கலை. ஸோ அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு பேரண்ட்ஸுக்கு அது ரொம்ப நாளாகவே எனக்கு ரெக்ரெட்டாகவே இருந்துச்சு. அந்த ரெக்ரெட்டை போக்கிய சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுபோக என்னையும் ஒரு அரசு அதிகாரி ஆக்கிய பேரண்ட் மகிழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேஷ் சார்னு பார்த்தோம்னா இப்போ எப்போ நம்ம அவர்கிட்ட போய் எது பேச போனாலுமே பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார். ராஜாரணி படத்தில் நஸ்ரியா சொன்னதுக்கப்புறம் பிரதருங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிற யாருன்னா எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் சாராக தான் இருக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னா வி ஆர் த எக்ஸ்பெண்டபிள்ஸுங்கிற மாதிரி சார் டீமோடு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு போவார். அது ரொம்பவே எல்லாருக்கும் ஊக்கம் தரும் விதமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கனிமுருகன் சார் என்னென்னா எனக்கு எப்படி அறிமுகமானதுன்னா என் ஃப்ரெண்டு மூலியமாக தான். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை பற்றி பெருசாக தெரியாது. வீடியோஸ் நிறையா கிளாஸ் எடுத்துருக்காரு, ஆனால் நான் வீடியோஸ் அதிகமாக பார்த்ததில்ல. அடுத்த நாள் கனிமுருகன் சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அவரை கண்டிப்பாக பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எனக்கு யாருன்னே தெரியாது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்க்குறேன் வீடியோஸ். பெற்றோர்கள் மேடைக்கு வரவும் என்னுடைய அப்பா அம்மா இங்கே இந்த மேடையில் ஏற்றுனதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இதற்காண்டி. கனிமுருகன் சார் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா என்னோட இந்த ஜேர்னியில் ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்காருன்னு தான் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோஸ்லாம் போய் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா சமூக அறிவியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவரோட கிளாஸஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளே மெய் மறந்து கவனிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதற்கடுத்து என்னோடய ஃபேமிலி, தாத்தா ஆச்சு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க இந்த தருணத்தில் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், எங்கள் அண்ணன், அப்புறம் என் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றி கடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் 2021 அந்த டைமில் தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிக்கிறேன். பள்ளி நண்பர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சுரேஷ் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது, இங்கே சேருவோம் அப்படிங்கிற மாதிரி நண்பன் சொல்லி தான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். ஜனவரி மாதம் பொங்கல் கழித்து பேட்ச் ஆரம்பித்து சேர்ந்தோம். ஆனுவல் பிளானர் போட்டிருந்தாங்க. ஆனுவல் பிளானர்லாம் பார்த்துட்டு சரி ஒரு நல்ல வேக்கன்சி வருது அப்படின்றாங்க, நம்பிக்கையோடு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு 2-3 மாதம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வாழ்க்கையில் ஒளி பிறக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த லாக்டவுன் பிறக்குது. கரெக்டாக லாக்டவுன் வருது. லாக்டவுனுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரல, டிலே ஆகிடுச்சு. 1 இயர் அதிலே போயிடுச்சு. அடுத்து திருப்பி அதே ஷெடியூல் தான். திருப்பி ஆனுவல் பிளானர் வருது, திருப்பி எக்ஸாம் வரும்பான்றாங்க. நாங்களும் அதே நம்பி திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் என்னென்னா சிலபஸ் மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 175 GS கொஸ்டின், 25 மேக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா லாங்குவேஜ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி மாற்றிட்டு கரெக்டாக ஒரு 4 மாதம் தான் கேப் இருக்கும். அந்த 4 மாதத்துக்குள்ளே 175 படித்த நாங்கள் 100 கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ் தான் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்போ லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜை படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த லாங்குவேஜில் நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண முனியாண்டி சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் மூலிமா முனியாண்டி சார்னால தமிழ் நல்லா படிக்க முடிஞ்சிச்சு. அவரால் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக எக்ஸாம் பண்ணோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வந்தோம். மெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் மெயின்ஸ் எப்படிங்கிறதே தெரில. ஏன்னா ப்ரிலிம்ஸுங்கிற என்ன கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் பண்ணணும், 4ல் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் மெயின்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்மெட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. குரூப் ஸ்டடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு எங்களுக்குலாம். குரூப் ஸ்டடின்னு பார்த்தோம்னா குரூப் ஸ்டடி இல்லைனா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னோடய சீனியர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட எஃபோர்ட்டு கலெக்டிவான எஃபோர்ட் போட்டதுனால தான் இந்த இடத்துல என்னால் நிற்க முடியுது. அப்படிங்கிற என்னோட இண்டிவிஜுவல் எஃபோர்ட் மட்டும்தான் சொல்லவே முடியாது, குரூப் எஃபோர்ட் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஷார்ட் டைம் 3 மாதத்தில் கிளியர் பண்ணணும். கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒர்க் ஃபுல்லாக ஷேர் பண்ணி இந்த பார்ட் ஒவ்வொருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். குரூப்பில் நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவர் பார்த்துட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணுவார். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட்டாக சின்னதாக பிரேக் பண்ணி எங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு ஒர்க்கை டிவைட் பண்ணி ஷார்ட் டைமில் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு குரூப் ஸ்டடி ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கும், மென்டலாகவும் ஃபினான்ஷியலாகவும் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும்,
என்னோட அண்ணன் அப்புறம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இவ்விழாவில் பேச அனுமதித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2024 டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ சாதனையாளர்களை அரங்கேற்றிய இந்த சுரேஷ் அகாடமியின் சுரேஷ் முகேஷ் சார் அவர்களுக்கு முதற்கண் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இன்றைய அளவிலே நமது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம்னா 38 மாவட்டங்களை வறட்சி மாவட்டம் என்று சொல்வார்கள். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒரு அரசு அதிகாரிகளை எங்கேயாவது மாற்றணும்னா தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் தூத்துக்குடியில் நடத்தி கொண்டிருந்த அந்த சுரேஷ் சார் நம்ம வறட்சி மாவட்டத்தை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து எத்தனையோ இளைஞர்களை அரசு வழியில் பணியில் சேர்த்து உருவாக்கி கொண்டு இருக்கின்ற அந்த சுரேஷ் அகாடமியின் முகேஷ் சார் அவர்களுக்கு கோடான கோடி வணக்கம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்று கல்வி கண் திறந்த காமராஜர் போல இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி மாவட்டத்தில் இத்தனை சாதனையாளர்களையும் இத்தனை அரசு பதவிகளில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் சார் அவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா இன்றைய அளவில் வேலை கிடைப்பது என்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு கல்வியவே முன்னெடுத்து அந்த கல்வியுடைய முயற்சி வெற்றியிலேயே ஒரு பெரும் பதவிகளிலிருந்து சிறிய பதவிகள் வரை உருவாக்கி கொண்டிருக்கிற சார் சுரேஷ் சாருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே என்னை ஏற்றி அழகு பார்த்த எனது தவ புதுவன் சந்தோஷ்குமாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் 3 வயது இருக்கும்போதே எனது குழந்தைகளை விட்டுவிட்டு நமது மாவட்டத்திலே பிழைப்புக்கு வழி இல்லாமல் அயல்நாடு சென்று விட்டேன். 15 ஆண்டுகளாக மலேசியாவில் ரொம்ப கொத்தடிமைகளாக வாழ்ந்து இருந்தேன். அந்த காலத்தில் அவருடைய தாயார் எந்த ஒரு டியூஷன் கூட அனுப்பாமல் 10ஆம் வகுப்பில் 493 மார்க் எடுத்து இந்த எங்கள் ஏரியாவிலே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனாகவும் 12ஆம் வகுப்பிலே 1117 மார்க்குகள் எடுத்து அதிலே முதல் மாணவனாகவும் வெற்றி வாங்கி தூடிய தந்த அவரது தாயாருக்கு தான் முதற்கண் வணக்கம். ஏன்னா நான் பக்கத்திலே இல்லை. இந்த ராமநாதபுரத்தில் தொழிற்சாலை என்று ஒன்று இருந்தால் அது ஐயப்பன் நூற்பாலை தான். மதுரை ரோட்டில் உத்தரவசமங்க வளைகிற கொம்பூதிக்கு போகிற ரோட்டில் இருக்கும். அதில் 1991 நான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த பஞ்சு மில்லை வேலைக்கு சேர்ந்து அந்த மில்லையும் இழுத்து மூடிட்டாங்க. அப்போ அந்த மில்லை இழுத்து மூடிட்டு நான் ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்தேன். ஜெகன் தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் ஹோட்டல் வச்சு பார்த்தோம். அதுலேயும் சரி தொழில் வர. ஏன்னா நாங்கள் ஒரு பரம ஏழை குடும்பம். இந்த பரம ஏழை குடும்பத்திலேருந்து இன்றைக்கி இவ்வளவு சிகரத்துக்கு முன்னேற்றியிருக்காங்கன்னா அந்த சுரேஷ் சாருக்கு தான் நன்றி. அந்த சுரேஷ் அகாடமியில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கிற இந்த மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி இந்த மேடையிலே வாய்ப்பு கொடுத்த இந்த அகாடமி சுரேஷ் அகாடமிக்கு நன்றி கூறியும் மற்றும் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.